Hi guys, welcome to JDBT Study Spot. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8259 அதாவது ஒரு ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலரை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யாராச்சும் நம்ம வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8259 இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதுதான் வந்து 8259. நம்ம வந்து ஆல்ரெடி 8085 8086 அது பற்றி நம்ம நிறைய வந்து மைக்ரோ ப்ராசஸர் பற்றி படிச்சிருப்போம். நம்ம இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு கிளியராக இருக்கும் உங்கள் எக்ஸாமில். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கூட போதும். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் பற்றி படிச்சிருப்போம், 8085 அண்ட் 8086. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8085 வந்து 5 ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்து வச்சிருக்கிறது. ஸோ 5 ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் அண்ட் 8086 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்வேர் இன்டரப்ட் வச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் கூட இந்த 8259 அப்படின்ற மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேங்களா, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்டரப்ட் ஹேண்ட்லிங் கெப்பாபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இந்த வந்து மெயினாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இன்டரப்ட் ஹேண்ட்லிங் கெப்பாபிலிட்டி வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸரில் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8259ன்றது வந்து நிறைய மல்டிபிள் இன்புட் சோர்சஸ் நம்ம கொடுத்தாலும் நமக்கு ஒரு சிங்கிள் அவுட்புட் இன்டரப்ட் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாகவே நமக்கு வெளியில் வரும். ஸோ நம்ம மல்டிபிள் கொடுத்தாலும் நம்ம சிங்கிள் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தனியாக எழுதுங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டெல் 8085 அண்ட் 8086 மைக்ரோ ப்ராசஸருக்காக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம எந்த விதமாக ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ட்ரிகர்ட், இன்னொன்று வந்து எட்ஜ் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விதத்தில் வந்து நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது வந்து இந்த பின் டயக்ராம் வந்து ஈஸியாக நம்ம எழுதுறதுக்கான ஒரு இது வந்து வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ட்ரிகர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டியூரேஷன் எதர் லாஜிக் லெவலில் வந்து ஹையாக இருக்கலாம் இல்லை லோவாக இருக்கலாம். டியூரேஷன் மூலமாக வந்து ட்ரிகர் ஆகிறது வந்து லெவல் ட்ரிகர்ட். ஸோ இப்போ நார்மலாக இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எவ்வளோ நேரம் ஹையில் இருக்குது எவ்வளோ நேரம் லோவில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ட்ரிகர் அதுதான் லெவல் ட்ரிகர்ட். எட்ஜ் ட்ரிகர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகும். எதர் வந்து லோலேருந்து ஹையாவோ இல்லை ஹைலேருந்து லோவாவோ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு ஹையாக போகுது பார்த்தீங்களா, இதுதான் ஹை ட்ரிகர்ட். இப்போ எட்ஜ் ட்ரிகர்டில் இது வந்து ஹைது, லோவாகும்போது லோது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்டரப்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு எழுதிருங்க. அண்ட் கிளாக் சைக்கிள் வந்து இதுக்கு வந்து நமக்கு ரெக்வயர்ட் கிடையாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கிளியராக. இதே மாதிரி ஒரு சின்ன குட்டி குட்டி டயக்ராம்ஸ் எல்லாமே போட்டு பண்ணிங்கன்னா ஸோ கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக புரியும். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த பின் டயக்ராம் வந்து படிக்க போகிறோம், சரிங்களா. இது வந்து ஒரு 28 பின் டயக்ராம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்தது 1 இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, 14 வரைக்கும் இங்கே எழுதுங்க, 15லேருந்து 28 வரைக்கும் இங்கே எழுதிருங்க. ஸோ இது வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன், அந்த ஸ்டோரி படி இதை எழுதிருங்க, சரிங்களா. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட் ரைட் அண்ட் ரீட் அவங்க கூட சேர்ந்து அவங்க காலேஜில் இருக்க டோர் 7லேருந்து டோர் 0 இருக்க ஒன்றா ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். டோர் 7, டோர் 6, டோர் 5, டோர் 4, டோர் 3, டோர் 2, டோர் 1, டோர் 0 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்.
கிளாஸ் 0 அண்ட் கிளாஸ் 1ல ஓகேங்களா. ஸோ இது CAS ஓகேங்களா, கிளாஸ்ன்னு எழுதிடாதீங்க, CAS 0 அண்ட் CAS 1 அப்படின்னு எழுதணும். ஸோ கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா VCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் இருக்குங்க. ஸோ VCCன்னு ஒரு பாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா A0 அவங்க ஃப்ரெண்ட் வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் பிளேயர் தராங்கங்க. ஸோ தந்தோடனே அந்த இன்ட்ரப்ட் 7 அதாவது ஒயர்ஸ் அது எல்லாமே IR ஒயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரப்ட் 7 6 5 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒயர்ஸுமே வந்து அவங்க கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை கட் பண்ணிட்டு INT அப்படின்னு வந்து அவங்க கத்துறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூரிய பிரகாஷும் எனின்றவங்க வந்து கிளாஸ் 2லேருந்து எப்பா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக எழுதிட்டிங்கன்னா போதுங்க. ஸோ பின் டயக்ராமு, ஃபீச்சர்ஸு, 8 to 59னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கிளியராக நம்ம வந்து எழுதிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர்